சிவாய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் பிரிங்கி ரிஷி. இந்த சித்தருக்கு எப்படி 3 கால்கள் வந்துச்சுன்னு ஒரு இலக்கிய கதை இருக்கு. பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வழிபடும் ஒரு தீவிர சிவபக்தர். பார்வதி தேவி இதனால்தான் தவம் செஞ்சு அர்த்தநாரி வடிவம் பெற்றார், அதாவது சிவனின் பாதி வடிவம். அதன் பின்னும் பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை சேர்த்து வழிபட விருப்பமில்லாமல் வண்டு வடிவத்தில் சிவனின் ஒரு பகுதியில் துளையிட்டு அவரை மட்டும் சுற்றி வந்து வழிபட்டாராம். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி அவரை வலுவிழந்து போகும்படி சாபமிட்டார். சாபத்தினால் வலுவிழந்து கொண்டு வந்தபோதும் பிரிங்கி முனிவர் தன் நிலையிலிருந்து மாறவில்லை. நடக்க முடியாத கட்டத்தினை அடைந்தார். சிவன் தன் பக்தனின் நிலை கண்டு இறங்கி அவருக்கு 3வது காலை அருளினார். இன்னொரு ஆச்சரியமான சிலை, சிவன் ஒற்றை காலில் நந்தி மேல் நின்றபடி பக்கத்தில் பிரம்மா விஷ்ணுவுடன் இருப்பதை பாருங்கள். சிவன் ஏகபாத மூர்த்தியாக காட்சி தருகிறார். ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 5 மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரே உருவத்தில் காட்சி அளிப்பதை நாம் காணலாம். ஊழிக்காலம் எனப்படும் பிரளயங்கள் ஏற்படும் போது உலகமே நீரில் மூழ்கி அழியும். அக்காலங்களில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உமையம்மை ஆகிய சக்தியும் இந்த ஏகபாத மூர்த்தியாகிய சிவபெருமானிடம் ஒடுங்கிவிடுவார்கள். சிவபெருமானின் ஒற்றை கால் பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் தூணாக கருதப்படுகிறது. இந்த உயிர் உள்ள சிலைகள் திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் கோயிலில் பார்க்கலாம். கோயில் பற்றிய முழு வீடியோ விரைவில். நன்றி.